உனக்கு என்ன வந்திருக்குன்னு பாரு. இதோ பாக்குறேன் அத்தை. மாதிரி gift வைக்கிறதெல்லாம் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்பெஷல் gift கிடைச்சாங்க. தாத்தா இப்போ வளையல் போட போறாரு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது அவளுக்கு போயிடுச்சு. யாருக்கு ஸ்பெஷல் gift கிடைச்சதோ அவங்களுக்கு போனஸா இந்த ரோஸ். Thank you. வெல்கம். லச்சு, மனசுல கெட்ட எண்ணத்தோட எனக்கு கொடுத்த அந்த கிஃப்ட நீ வேணும்னு கேட்டு வாங்கினல. கெட்டத நினைச்சதுனால நல்லதுன்னு விட்டு போயிடுச்சு பாத்தியா. இதுக்குதான் கெட்ட எண்ணத்தோட இருக்கவே கூடாதுன்னு சொல்றது. நீ இப்பவும் கெட்ட எண்ணத்தோட இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இப்ப வந்துருச்சு. என்னன்னு பாக்குறியா? விஸ்வாவை யாரும் உன் கையில ஒப்படைச்சாலும் இந்த gift மாதிரியே தன்னால என்கிட்ட வந்துருவான். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா அது நிலைக்காதுன்னு அந்த கடவுள் உனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. ஏய், இந்த வசனம்லாம் இருக்கட்டும். விஸ்வா மாமா ஏதோ கிசெல்லாம் தருவார்னு சொன்னியே, எங்க ஆளே காணோம்? அதான் அந்த gift கொடுத்துட்டு போயிட்டானே. எப்போ? இப்பதான். கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வந்தது விஸ்வாதான். விஸ்வா மாமாவா? ஆமா. கிஸ் கொடுக்கல? கிஸ் கொடுக்கறேன்னு அவன் சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொன்னியே. அது சும்மா லைக். இது பாரடி லச்சு. அவன் இந்த gift தான் கொடுக்க போறான்னு தெரிஞ்சா அது என் கைக்கு வந்ததும் விஸ்வாவை ஈஸியா ஃபைண்ட் பண்ணி அத்தை கிட்ட மாட்டி விட்டுருவேல. விஸ்வாவும் மாட்டிக்க கூடாது.
அவன் கொடுக்க நினைச்ச கிஃப்டும் எனக்கு கிடைக்கணும். அதுக்குதான் மாத்தி சொன்னேன். வரட்டா? பாய் பாய். வக்கீல் சார், அதான் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்ல மேடம், லோக்கல்ல இருக்கிற ஒருத்தன் தான். சார், கோர்ட் மேட்டர் முடிஞ்சிருச்சு. லோக்கல்ல இருக்கிறவனை பத்தி எதுக்கு இப்ப பேசுறீங்க? நான் சின்னாவை விட்டு பாத்துக்க சொல்றேன். நீங்க போனை வைங்க. சரிங்க மேடம். அக்கா, என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல லக்ஷ்மி. என்னக்கா இது? உன் கல்யாண பத்திரிக்கை. போன்ல சொன்ன, ஆனா நீ கையோட வாங்கிட்டு வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்தான்க்கா, ஆனா பத்திரிக்கை அடிச்சிட்டேன். எல்லாம் நடந்துடுமான்னு தான் டவுட்டா இருக்கு. எதுக்கு இந்த டவுட்? இங்க பாரு லக்ஷ்மி, பொதுவா பத்திரிக்கை அடிச்சுட்டா கல்யாணத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சதா அர்த்தம். அத எல்லாருக்கும் கொடுத்து சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அதனால டவுட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டோன்னு சந்தோஷப்படு. நான் இருக்கேன். சரிக்கா. என்னடி சந்தோஷமே இல்லாம சிரிக்கிற? நீ இப்படி பண்றத பார்த்தா இது பத்தாது, வேற ஒண்ணு நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிற போல. ஆமாக்கா, எனக்கு நீ இப்பவே வேற ஒண்ணு பண்ணணும். வேற ஒண்ணா? என்ன? நீ ஊர்ல இல்லாதப்போ இங்க நடந்தது உனக்கு என்னன்னு தெரியும்ல? தெரியும். அத்தை கிச்சடி பண்ண சொல்லிட்டு விஸ்வாவை சாப்பிட விடாம பிச்சைக்காரிக்கு போட்டு இன்சல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சமைச்ச கைக்கு gift தரேன்னு சொன்னதுல உனக்கு டவுட் இருந்தா ஈவினிங் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணா விஸ்வா வந்து கிஸ் பண்ணுவான். அப்படியா? ஆமாக்கா, விஸ்வா மாமாவா 5 மணிக்கு கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ல வந்தாருக்கா. வந்து கிஸ் கொடுக்காம வளையல் போட்டு போயிட்டாருக்கா. டேய், அதான் துளசி சொன்ன மாதிரி கிஸ் தரல. அப்புறம் என்ன? நீ நேரா அவகிட்ட போய் 2 வாங்கு வாங்காம இப்ப எதுக்கு அழற? அவர் கிஸ் தரதா சொல்லவே இல்லையாக்கா, வளையல் போட்டு விடுறதா தான் சொன்னாராம். அப்படியே என்ன மாத்தி யோசிக்க வச்சு ஆடு புலியாட்டம் ஆடி காட்டிட்டாக்கா. அதுக்கப்புறம் வளையல போட்டு இப்படி இப்படி ஆட்டி என்ன வெறுப்பேத்துறாக்கா. ஏன் முன்னாடி ஆட்டின அந்த வளையல் அவ கையில இருக்கவே கூடாதுக்கா. ஏதாவது பண்ணுக்கா. இருக்காது லக்ஷ்மி.
அவ கையில விஸ்வா போட்டு விட்ட வளையல் இருக்காது. கண்ணை தொடச்சுக்கோ. உனக்கு ஆடு புலி ஆட்டம் காட்டின துளசி கிட்ட நாம வேற மாதிரி ஒரு ஆட்டம் காட்டி அவ கையில இருந்து வளையல கழட்ட வைப்போம். பைரவி அத்தைக்கு தானே கொடுக்க போற? ஆமாமா. குடு, நானே கொடுக்கறேன். வேண்டாமா, உங்ககிட்ட கொடுத்தமிச்சா பைரவி அம்மா என்ன திட்டுவாங்க. நானே கொடுத்துக்கிறேமா. அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க. குடு, நானே கொடுக்கறேன். சரி. நீ போ. அத்தை. இந்தாங்க அத்தை. எதுக்கு நீ எடுத்துட்டு வர? அஞ்சல என்ன பண்றா? இல்ல அத்தை, அஞ்சல தான் கொண்டு வந்தா. ஆனா எனக்கு தான் இந்த வீட்ல எந்த வேலையும் இல்லையே. அதான் இந்த வேலையாவது பார்க்கலான்னு அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். கொடு. அத்தை, அந்த பாலை குடிக்காதீங்க அத்தை. அத்தை, இன்னும் நீங்க அந்த பாலை குடிக்கல தானே? இல்ல. ஏன்? குடிச்சிடாதீங்க அத்தை. ஏன்? இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. லக்ஷ்மி, நீ போய் ஃபில்டரும் ஒரு கிளாஸும் எடுத்துட்டு வா. சரிக்கா. அத்தை, அந்த பாலை என்கிட்ட கொடுங்க அத்தை. லக்ஷ்மி ஃபில்டர் எடுத்துட்டு வந்ததும் அஞ்சல கிட்ட பாலை இங்க வாங்கிட்டு வர கேப்ல இவ என்ன கலந்திருக்கான்னு காமிக்கிறேன். பால்ல நான் எதையும் கலக்கல அத்தை. அது லக்ஷ்மி வந்ததும் தெரிஞ்சிரும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அக்கா, இந்தாக்கா. அந்த கிளாஸ் குடி. அத்தை, இது என்னன்னு தெரியுதா? கண்ணாடி வளையல் தானே இது? ஆமா அத்தை.
இந்த வளையல் துண்டெல்லாம் யாரோடதுன்னு தெரியுதா? அவளோடதுதான். இல்லன்னு சொன்னாலும் சொல்லுவா. எதுக்கும் அவ கையில போட்டிருக்கிற வளையல பாத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணும் தெரியாது அத்தை. சத்தியமா நான் இது கலக்கவே இல்ல. அப்போ உன் கையில இருக்கிற வளையல வேற யாரோ கழட்டி அந்த பால்ல கலந்துட்டாங்கன்னு சொல்ற, அப்படிதானே? இல்ல அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எடுக்கும்போது தெரியாம என் வளையல் உடைஞ்சிருச்சு. அத நான் குப்பை தொட்டில போட்டுட்டேன் அத்தை. வேணும்னே அதை எடுத்து என்ன மாட்டி விடுறதுக்காக இத கலந்திருக்கலாம்ல. கலந்திருக்கலாம்னா யாரு? வேற யார் அத்தை? எங்களை தான் சொல்றா. சரி, நாங்க தான் கலந்தோன்னு வச்சுக்கோ. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு நீ உன் கையால அத்தைக்கு பாலை கொண்டு வந்த? அத சொல்லு. நீங்க கலந்தது தெரியாம கொண்டு வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஹ, இல்ல, நீ சமைச்ச கிச்சடிய உன் மாமா முன்னாடியே அத்தை பிச்சைக்காரிக்கு போட்டுட்டாங்கங்கிற கோவத்துல நீ அவங்கள பழிக்கு பழி வாங்குறதுக்காக பால்ல இந்த உடைஞ்ச வளையல் கிளாஸ் எல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்க. மாட்டிக்கிட்டதும் எப்பவும் எங்க பேரை சொல்லி எஸ்கேப் ஆகுறேன். ஐயோ அத்தை, ப்ராமிஸ் இல்ல அத்தை, இவங்க தான் கலந்திருக்காங்க. ஏய், பண்றதையும் பண்ணிட்டு சமாளிக்கிறியா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீ பால் எடுத்துட்டு வரும்போதே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சு குடிக்க போனேன். நல்ல வேளை ருத்ரா வந்து காப்பாத்திட்டா. இல்லன்னா இந்த பாலை குடிச்சிட்டு இந்நேரம் நான் போய் சேர்ந்திருப்பேன். அதுக்குதான் அத்தை இவ இப்படி பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஆனா உங்களை காலி பண்றதுக்கு இவளுக்கு எப்படிதான் இந்த மாதிரிலாம் ஐடியா வருதோ தெரியல அத்தை. ஏன் தெரியல? அதான் இவ அம்மா சிவகாமி இருக்காளே, அவ சொல்லி கொடுத்திருப்பா. அவ சொல்லி என்ன கொல்றதுக்கு தானே இவ இங்க வந்திருக்கா. இவள நான் என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, செய்யாத தப்புக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அத்தை. சிவகாமிக்கு மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஆமா, என்ன காலி பண்ண நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நான் போன் பண்ண கூடாதா? இருடி. சொல்லு துளசி. அந்த பைரவி பாலை குடிச்சிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம நினைச்சது நடந்துரும். இப்ப சந்தோஷமா? ஹலோ, யாரு? என்னடி, எல்லாத்தையும் முடிச்சதும் உன் மக இப்படியெல்லாம் சொல்லுவான் தானே நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த? அவளுக்கு பதிலா நானே சொல்லிட்டேன். இப்ப சந்தோஷமா? அண்ணி. ஏய், என்னடி அண்ணி? பால்ல கண்ணாடி வளையல போட்டு கொல்ல பாத்துட்டு அண்ணி வேறைய உனக்கு? ஆமா, எந்த எண்ணத்துல உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்த?